Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 108வது வீடியோ. இன்றைக்கி வீடியோனும் நிறையவே சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து. வாட்ஸ்அப்பில் இப்போ குரூப் கால் பண்ணலாம், ஆனால் 4 பேருக்கு மேலே பேச முடியாது. இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் இங்கே 4 பேருக்கு மேலே வீடியோ கால் பண்ணி பேசுகிற மாதிரி ஆப்ஷனை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜூம் ஆப்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு அப்படின்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்து ஐஃபோனோட iPhone 12 Pro எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கிராஃபிக்கல் ரெண்டர் லீக் வந்திருக்கு. இது கன்ஃபார்ம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இங்கே பேக்கில் 4 கேமரா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி நாச்சை சின்னதாக்கி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அடுத்து ஓப்போவோட A92s இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. இதில் உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட LCD டிஸ்பிளே ப்ளஸ் மீடியாடெக் Dimensity 800 ப்ராசரோட 5G மொபைலாக வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி இதில் 48 MBக்கான கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Realme X50 Youth கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக லான்ச் ஆகும். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் இருக்கும். அந்த மாதிரி 48 MB மெயின் கேமராவோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரண்டில் பஞ்ச் கோல் நாச் இருக்கும். 12 பஞ்ச் கோல் நாச் 16+2 MB கேமராவோட வருது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 675G ப்ராசரோட 5G மொபைலாக இந்த மொபைல் வருது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனை 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லாருமே அவங்களோட இன்கமிங் கால்ஸை ஃப்ரீயாக தராங்க. இன்கமிங் கால்ஸுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு இன்கமிங் கால் பிளாக் ஆகாமல் ஒர்க் ஆகும். அதை அவங்க நிறுத்தி இந்த 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்தவித ரீசார்ஜும் பண்ணாட்டியும் உங்களோட மொபைலுக்கு இன்கமிங் கால்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து இப்போ கொரோனா வைரஸை யூஸ் பண்ணி நிறைய ஹேக்கர் தேவையில்லாத எக்கச்சக்க மெயில்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறதாகவும் அதில் ஒரு நாளைக்கு கூகுள்லேருந்து 18 மில்லியன் மெயில்ஸ் அளவுக்கு பிளாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத எதுவும் மெயில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்த அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. 1300 லைக் இன்னைக்கான டார்கெட் ரீச் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல ஒரு 18 வயசு இளைஞர் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு சரியாக லைக்ஸ் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் பார்க்க முடியுது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தற்கொலைக்கான காரணத்தை இதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்டாக்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இன்னொன்று லைக் அப்படின்றது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. நம்மளோட லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது லைக்ஸ்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் டிக்டாக் அப்படின்ற ஒரு சாதாரண ஆப்புக்காக உங்களோட லைஃபையே முடிச்சுக்கிற அளவு போகிறது அப்படின்றது தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட Realme X3 இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் நேற்று பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன். X3 சூப்பர் ஜூம்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே 855+ ப்ராசரோட இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஜூமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு 30 அல்லது 50x அளவுக்கு ஜூம் ஆப்ஷனோட இந்த மொபைல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து அவங்களோட 8 சீரிஸ் மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் OnePlus Z அல்லது OnePlus 8 Lite இந்த மொபைலை லான்ச் பண்ணவே இல்லை. இது இந்தியாக்காகவே வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்தியா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வேளை லான்ச் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு 20,000 25,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் OnePlusோட ஒரு மொபைல் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு செமையான டீலாகவே இருக்கும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோ ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. வர 21ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ வர மண்டேலேருந்து போகோவோட X2 சேலுக்கு வருது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போகோ X2 கூடிய சீக்கிரமாக சேலுக்கு வரும். திங்கக்கிழமையிலேருந்து அதை நீங்கள் பைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்ன பிடிக்கலை, என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். முடிஞ்சால் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.